ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணு விலாஜினி ஜிஷ்ணுனுதி பகவதி கேஜினி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவித சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று வளர்பிறை சதுர்த்தி விரதம். வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் ஆலயங்களிலே விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். இது திதியை அடிப்படையாக கொண்ட சதுர்த்தி விரதம். இன்றைய தினம் ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம் ஆடிப்பூரம். பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே ருது சோபன வைபவம் என்கின்ற பூரகர்மா என்கின்றதாகிய அம்பிகைக்கான சடங்குகள் வைபவங்கள் நடைபெறக்கூடியது. இன்னும் பல ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள். இந்த மகோற்சவத்திலே தீர்த்த உற்சவம். இன்னும் சில ஆலயங்களிலே தேர் திருவிழாக்கள், சங்காபிஷேகங்கள் என்று பல்வேறு வகையான சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடிப்பூரம். பொதுவாக அம்பாள் ஆலயங்களிலே அன்னையானவள் ருதுவானதாக பூரகர்மா என்கின்ற சடங்குகளெல்லாம் செய்து கொள்வார்கள். அதே போல் இப்போ சைவ தமிழ் மக்கள் இவ்வாறு அம்பாளை இந்த ஆடிப்பூரத்திலே வணங்குவது போல வைஷ்ணவ மக்களும் வைஷ்ணவ சமயத்தவர்களும் ஆண்டாளுடைய பிறந்த நாளாக இந்த ஆடிப்பூரத்தை கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உண்டு. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த ஆடிப்பூர நட்சத்திரம் ஒரு சிறப்பானது. இந்த ஆடிப்பூரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்று ஜென்ம நட்சத்திரம். லக்ஷ்மியினுடைய கடாட்சமெல்லாம் நிறைகின்ற வகையிலே வரலட்சுமியினுடைய அருளை வேண்டி நடத்துகின்ற வரலட்சுமி விரதமும் இந்த ஆடி மாதத்திலே தான் வருகிறது. இந்த ஆடி மாதத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி என்று ஒரு தனித்துவமான சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகள் ஆடி செவ்வாய், ஆடி 18ஆம் பெருக்கு என்று 18வது நாள். இந்த ஆடி மாதத்திலே அமாவாசை, ஆடி அமாவாசை, ஆடி மாதத்திலே வரலட்சுமி விரதம். இவ்வாறு பல சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடி மாதம். அம்பிகையினுடைய வழிபாட்டு விரதங்களுக்குரிய காலம், அம்பாளுக்குரிய காலம், சக்திக்குரிய மாதமாகிய இந்த ஆடி மாதம். இதை தட்சணாயனம் என்று சொல்லுவது. ஒரு வருடத்திலே 6 மாதங்கள் உத்தராயணம், 6 மாதங்கள் தட்சணாயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிகின்ற வரையிலே உத்தர அயனம், சூரியன் வடக்கு நோக்கி செல்வது, நகர்வது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிகின்ற வகையிலே தட்சண அயனம், தெற்கு நோக்கி நகர்வது என்கின்ற வகையிலே இந்த ஆடி மாதம் ஆரம்பித்திருக்கிறது. அம்பிகையினுடைய வழிபாட்டுக்குரிய சிறப்பான நிகழ்வுகளோடு இந்த ஆடி மாதத்திலே இவ்வாறு அம்பாள் வழிபாடுகள், பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. இந்த ஆடிப்பூரத்திலே புலோலி பர்வத பத்திரி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரன் என்றதாகிய
பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானத்திலே அம்பாளுடைய மகோத்சவத்திலே இன்று தீர்த்த உற்சவம். அதே போல் கேகாலை மாவட்டம் அம்பேபுச வரக்காப்பள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய இந்த வருடாந்த உற்சவத்திலே இன்றைய தினம் ஆடிப்பூர ரதபவனி தேர் திருவிழா. இன்று காலை அம்பாளுக்கு அடியவர்கள் பால்குடம் சுமந்து வந்து பாலாபிஷேகம், நவோத்திர சகசிரமகா சங்காபிஷேகம் நடைபெற்று அன்னதான பூஜை நடைபெறும். மாலை 5 மணிக்கு அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று 6 மணி அளவிலே அம்பாள் தேரிலே ஆரோகணித்து இந்த வரக்காப்பிளை நகரை வலம் பெறுகின்றதாகிய சிறப்பான உற்சவங்களும் நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடிலும் கலந்து இறையருளை பெறுவதோடு இந்த ஆடிப்பூரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்று ஜென்ம நட்சத்திரமாக அன்னையினுடைய அருளும் லக்ஷ்மியினுடைய பரிபூர்ணமான திருவருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.